ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. கனா அகாடமி சேனலில் சிலபஸ் வைஸ் ஜிஎஸ்ஸுக்கு வீடியோ போட போகிறோம். குரூப் 2 2ஏவோட நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கிற கவலைப்பட வேண்டாம். இந்த டாபிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சயின்ஸில் 5 மார்க்கு, புவியியலில் 5 மார்க்கு, இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் 10 மார்க்கு, இந்திய ஆட்சியியல் 15 மார்க்கு, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் 20 மார்க்கு, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் மரபு சமூக அரசியல் இயக்கங்களில் 20 மார்க்கு, ஆப்டிடியூடில் 15 மார்க்கு, ரீசனிங்கில் 10 மார்க்கு, பொது தமிழில் 100 மார்க். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் வருது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் 6th சிந்துவெளி நாகரிகம் இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, 11th எத்திக்ஸில் சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. இந்த 4 பாடத்தையும் நம்ம படித்தாலே சிந்துவெளி நாகரிகம் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தோட வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இருக்கக்கூடிய 200 கொஸ்டின்ஸில் ஜிஎஸ் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் வருது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் 6th சிந்துவெளி நாகரிகம் இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, 11th எத்திக்ஸில் சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. இந்த 4 பாடத்தையும் நம்ம படித்தாலே சிந்துவெளி நாகரிகம் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தோட வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் தான் இந்த பாடம். இந்த பாடத்தில் அந்த பாடத்தோட கட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிடிஎஃப்பை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். சிந்துவெளி நாகரிகம் 6th இருக்கக்கூடியது. இதை நீங்கள் படித்தாலே போதும். 6th சிந்துவெளி நாகரிகம் கம்ப்ளீட் ஆயிரும். இதில் சிந்துவெளி நாகரிகத்தோட மட்டும் இருக்கும். இந்த பிடிஎஃப் மட்டும் ஈவினிங் வீடியோவை வரும். நீங்கள் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீ வரக்கூடிய காலங்களில் எப்படி ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்களும் படிங்க. இந்த குரூப் 2 2ஏல நம்ம நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி நம்ம பாஸ் பண்ணி வெளியே வரலாம். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.